ஹலோ, நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஜாபுக்காக இருந்தாலும் சரி, டென்டென்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணலாம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து வியூ பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து வியூ ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு நம்ம நியூ ரெக்வஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வியூ ஸ்டேட்டஸ்னால் ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அகைன் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்றத ஒரு அட்டென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா ஸோ திருப்பியும் உங்களுக்கு ரிசிப்ட் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சர்வீஸ், ஸோ சர்வீஸ் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன செல்ஃப் வெரிஃபிகேஷனாக, ஜாப் வெரிஃபிகேஷனாக, டென்டென்ட்டாக, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஹெல்ப்பர் வெரிஃபிகேஷனாக. ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் செல்ஃப் வெரிஃபிகேஷன். ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷனுக்கு பண்ணாலே நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம், டென்டென்ட் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் தான் மெயின். ஸோ இன்கேஸ் எனி வெரிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ கால் பண்ணும்போது ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை கரெக்டாக இந்த பாக்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கேப்சா கோடும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபியும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நேம். ஸோ செலக்ட் வந்து இதில் வந்து 2 ஆப்ஷன், எம்எஸ் ஒரு ஆப்ஷன் வரும் அல்லது மிஸ்டர் எம்ஆர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது 2 ஆப்ஷன் தான். ஸோ கேண்டிடேட் யாரோ அவங்களுடைய நேமை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பேரை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து டாட்டரா, ஹஸ்பண்டா, கேர். ஸோ அவங்களுக்கு யார் பேர், அவங்களுக்கு வந்து ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம், இல்லைனா அவங்க ஒய்ஃப் நேம். கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க அப்பா பேர் இல்லைனா அவங்க அம்மா பேர். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்களுடைய அட்ரஸ். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜாபுடைய லொக்கேஷன், ஸோ நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸே கொடுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நேட்டிவிட்டி அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஊர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே போகணுன்னு தேவையில்லை. ஸோ லோக்கல் ஸ்டேஷன்லேயே உங்களுடைய வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கரண்ட் அட்ரஸில் என்ன ஜாபுக்கு எங்கே வேணுமோ அந்த அட்ரஸ், ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாபுடைய அட்ரஸை நீங்கள் ஃபுல் டைப்பாக கரண்ட் அட்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கிறது வந்து ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ கரண்ட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணி இங்கே லோக்கல்லே நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே லோக்கல்லே உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஊரில் இருந்து வந்து இங்கே சென்னைக்கு வந்து ஜாபுக்கு வராங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே அங்கேயே இருக்கிற மாதிரி ஊரில் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் வந்து வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொந்த ஊருக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கரண்ட் அட்ரஸில் நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபுடைய அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய கிளியரன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். இல்லைனா இது ஊருக்கு போக தேவையில்லை. ஸோ அதனால் ஸோ கரண்ட் அட்ரஸ் என்ன, லோக்கல் அட்ரஸ் என்ன இருக்கோ ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் வேணும்னு தேவையில்லை. என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸில் உங்களுக்கு எந்த அட்ரஸில் வேணுமோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கரண்ட் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது ஜாப் அட்ரஸோ அல்லது கம்பெனி அட்ரஸோ. ஸோ இந்த டீட்டெயில்ஸான நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்லேயே ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மேலே வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மெயில் ஐடி. ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாரி பின்கோட் நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இப்போ கரண்ட் அட்ரஸில் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி இயர்ஸ் மந்த் வந்து 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இயர் போட்டுட்டு 0 மந்த் வந்து 0 போடாமல் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு சேம் அட்ரஸ் 2 அட்ரஸும் ஒரே
வேலைக்கு இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இந்த டிக் பாக்ஸை பண்ணிக்கலாம். ஸோ ஊர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ இது செல்ஃப் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்க பார்க்கும்போது நீங்கள் லோக்கல் கரண்ட் அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு தான் உங்களுக்கு போகும். அதனால் ஸோ கரண்ட் அட்ரஸ் என்னவோ அப்படி கொடுங்க. ஊருக்கு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்காகவே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பின்கோட் நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. காமனான டீட்டெயில்ஸ் தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ சிம்பிளான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அட்டாச் ஃபோட்டோ. ஸோ அட்டாச் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டும் 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜி ஃபார்மேட், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட், ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, எது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஆதார் கார்டு தான் அப்லோட் பண்ணணும்னு கிடையாது, ஆதார் கார்டும் பண்ணலாம். ஆதார் கார்டு வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ பேங்க் பாஸ்புக் எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இது டாக்குமெண்ட் வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும், ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இல்லைனா டவுன்லோட் அதாவது பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அப்படின்னோடனே ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டு அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சக்ஸஸாக. ஸோ இனி எரர் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கரெக்டாக டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எனி எரர் எதனா உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். அடுத்த வாட்டியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இன்கேஸ் எனி இஷ்யூஸ் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களால் யூபிஐ ஐடியோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது ஆப்ஷன் இல்லை. நெட் பேங்கிங் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். மேக் டு பேமெண்ட், ஸோ டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி, கிரெடிட் கார்டு. ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் தான், கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங். ஸோ இதில் தான் இப்போ உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இஷ்யூ ஆகாமல் போகும். ஸோ நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட்டை வந்து நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய பேங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கரெக்டாக ஸோ எனி நெட் பேங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபைனலாக நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு ரிசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அது வந்து பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்கள போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி ஸோ என்ன காரணத்துக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஒரு சில டைமில் வந்து கூப்பிடுவாங்க, ஒரு சில டைமில் அவங்களே டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு மேலே என்ன கேசஸ் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே அப்லோடு கொடுத்துருவாங்க, உங்களை வந்து கால் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.